உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாசமா இருக்கிற நேரத்துல இதை பத்தி பேசின அவ என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாதுன்னு தான் இதை பத்திலாம் பேச வேண்டாம்னு சொன்னாங்க. மனசு கேட்கலடா. அதை பத்தி நான் அவகிட்ட சொல்லணும் தான்டா நினைச்சேன். வேற என்ன வேற ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன். பேச வேண்டியதை மறந்து தொலைச்சிட்டேன். அந்த வந்துச்சுல அந்த லெட்ரு வீட்டில் கிடந்தது, அதை எடுத்து பார்த்துட்டா அவ. சண்டை சண்டை நேத்துல இருந்தே சண்டை. நீயும் வேண்டாம், உன் குழந்தைய வேண்டாம், நேராக போய் அபாசன் பண்றேன்னு சண்டை போட்டுருக்கிறாடா அவன். பைத்தியகாரி. மாப்பிள்ள என் மேல எந்த தப்பும் கிடையாது மாப்பிள்ள. நீ சொல்லு, நீ ஓ மேல சத்தியம் மாப்பிள்ள, நான் எந்த தப்புமே பண்ணா கிடையாது மாப்பிள்ள. என்ன பழி வாங்கணும்னு நினைச்சு குழந்தை வேண்டான்றாடா அவ. குழந்தை என்னடா பண்ணுச்சு? டேய், ஆண்டாளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரி, அப்படியே லெட்டர் வந்ததை மறைச்சிருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு காரியமா பண்ணுவாங்க? மாப்பிள்ள, நான் குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? பிறக்கவே இல்லை மாப்பிள்ள. என்னவா பிறக்கும் போது கையில காசு இருக்கணும், 10 லட்ச ரூபாய்க்கு சீட்டெல்லாம் போட்டிருக்கேன் மாப்பிள்ள. நானு நீ அடுத்த வீட்டு குழந்தை மேலேயே அவ்வளோ பாசமா இருப்ப. இது உன் குழந்தை, உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டிக்கு தெரியல மாப்பிள்ள, அது அவளுக்கு தானே மாப்பிள்ள தெரியணும். கூட இருக்கிறவ தானே அவ. ராத்திரி பகலுமா பாக்குறா. எனக்கு என்ன தோணுது, அவளுக்கா தோணாதா? எல்லாத்தையும் மறந்துட தெரியுமா நீ? உனக்கு நம்ம தான் அவளை தூக்கிட்டே வந்தோம். ஏகப்பட்ட பிரச்சனை மாப்பிள்ள. கல்யாணம் ஆனதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை மாப்பிள்ள. அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்குள்ள என் உயிரே போயிருச்சு மாப்பிள்ள. இப்பதான் எல்லாமே ஒழுங்கா போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை. என்ன ஆண்டாடுது? ஒரு மனுஷன் குடிக்கிறதே பிரச்சனை தான். ஆனா இவன் காலங்காத்தாலே குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறான். அவன் குடிச்சா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவன் என்ன பொழுது போகாம குடிச்சிட்டு வந்தா நினைச்சீங்களா? நீங்க கொடுத்த காயத்துக்கு மருந்துன்னு நினைச்சு குடிச்சிருக்கான். அப்படி அபார்ஷன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? கபடி செலக்ஷன் தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கலந்துக்கிட்டா போச்சு. ஆனா இப்ப நீங்க அபார்ஷன் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தைய பிறக்காம போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேணா அது ஒரு சாதாரணமான டீம் செலக்ஷனா தெரியலாம், ஆனா எனக்கு அது எவ்வளவு பெரிய கனவு தெரியுமா? அதுக்காக அபார்ஷன் பண்ணுவீங்களா? அது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? முதல்ல குடும்பம் தாங்க முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஏங்க, நீங்க அவருக்கு தான் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏய் ஏய், என்ன அவன் யாருன்னு மறந்துட்டியா நீ? என்னடி பேசுற? அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறியா நீ? நான்லாம் எதையும் மறக்கல. உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கைய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாங்க, எனக்கு குடும்பத்தை பத்தி பேச தகுதி இல்லதான். ஏன்னா எனக்கு குடும்பமே இல்ல. அதனாலதான் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு இவன் என்கிட்ட சொன்னதும் நான் துடிச்சு போய் ஓடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி குடும்பம் இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்தேன். டேய், இந்த அளவுக்கு தாண்டா உன்னால அங்கேயே வர வேண்டாங்க. கேட்டியா நீ? பரவாயில்ல மாப்பிள்ள, உன் வைஃப் யாரு? எனக்கு சிஸ்டர் தானே. அவங்க என்ன திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. திட்டட்டும். என்ன முட்டாளாக்குறது உங்க ஃப்ரெண்டு. அப்போ என் முடிவு முட்டாள்தனமா தானே இருக்கும். ஏய், ஏன்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற?
நான் சொன்னா நம்ப மாட்டியா நீ? இந்த விஷயத்துல உன்னை மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே தான் ஆவேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அது எவ்வளவு வலிக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். இதுக்கு தான் சொன்னேன் நானு. நீ கிளம்புடாடே. நீ ஒருத்தன் பேசினால் 100 பேர் வந்து பேசினாலும் அவ திருந்த போறதில்ல. நீ கிளம்பு போ. என்ன டேய் நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன்டா. நீ கிளம்பு. என் விதியில என்ன எழுதியிருக்கோ அது நடந்து தொலையட்டும். நீ போடா, நான் பாத்துக்கிறேன். சரி, பத்திரமா இரு. ம். ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? உன் வீட்டுல ஏதாவது நடந்தா அடுத்த வீட்டுல ஏழை விழணும்னு நினைப்பியா? என்ன பண்ண சொல்ற? ஆதி ஏண்டா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? அவன் பாரதி இங்க வச்சு பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் வாழ்க்கை கெடுறது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையை சேர்ந்து கெடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அவனை வர வேண்டாம் தான் சொன்னேன். அவன் தான் கேட்கல. என்ன தோல் எழுதி போட்டு வந்துட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. ஏன்னா இப்படி குடிச்சிட்டு வந்து உங்களையும் கெடுத்து அடுத்தவங்க கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க? முடியல, மனசு முழுக்க அவ்வளவு வலி. மனசு வலிச்சா போய் குடிச்சிட்டு வந்துருவியா? ஓ, குடிச்சா மனசு வலி போயிருமாடா? அப்படி குடிச்சாதான் வலி போகணும்னு நினைச்சா எங்க எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்து கொடு. எங்களுக்கு இருக்கிற வலிக்கு எம்புட்டு குடிச்சாலும் பத்தாது. நீயும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற பாத்தியா? தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல. நான் எதுவுமே பண்ணல. நான் எதுக்கு உட்கார்ந்து தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்காக இப்படி குடிச்சிட்டு தான் வரணுமா? திருப்பி திருப்பி அதுவே பேசிட்டு நான் பேசுற எதுவுமே உனக்கு புரிய மாட்டேங்குது. விடு. அப்பா திரும்பி வருவார்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஏமா இப்படி கேக்குற? கண்டிப்பா வருவாருமா, அதான் சாமியே சொல்லிடுச்சுல. எனக்கு ஒன்னும் அந்த நம்பிக்கையே இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு இருந்த நம்பிக்கை கூட போயிடுச்சு. அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்பா இல்லாம நம்ம இருக்க மாட்டோமா. ஆனா உங்க அப்பா தான் நம்ம இல்லாம வாழ பழகிட்டாரே. நேத்து அம்மா எவ்வளவு சந்தோஷமா உன்னை அங்க கூட்டிட்டு போன. அப்பா என்னையும் உன்னையும் நடிக்க சொன்னப்ப கூட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நாம நடிச்சதுக்கு அவரு பணம் கொடுத்தப்போ அப்பவே நான் பாதி செத்துட்டேன்டி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.